ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதமானது இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த ஜூலை மாதம் முழுக்க இந்த ராசி சக்கரத்தில் 3வது ராசி இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், ஆக மொத்தத்தில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக நிச்சயமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களின் பயிற்சியானது மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரகங்களின் பயிற்சியும் முடிந்துவிட்ட நிலையில் அடுத்தடுத்த மாதம் கோள்கள் சில நாட்கள் இடைவெளியில் பயிற்சியாக துவங்கியிருக்கு. இது ஒவ்வொரு ராசிக்குமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களின் பயிற்சியானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலவையான மாதமாக இந்த ஜூலை மாதமானது மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதம் வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக குழந்தைகளுக்கான செலவுகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் எதிர்பாராத அளவுக்கு அதிர்ஷ்டம் அல்லது பண வரவு உண்டாகும். தனிப்பட்ட விதத்திலும் குடும்பத்திலும் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். இருப்பினும் கூட பேச்சில் கவனம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உங்களுக்கு சாதகமான விஷயங்கள்லாம் இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன மாதிரி நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ராசியிலே சஞ்சரிப்பதால் திருமணம், பேச்சுவார்த்தைகள், திருமணம் மற்றும் சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே சுலபமாக இந்த காலகட்டத்தில் கைகூடி வருங்க. மேலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் பயிற்சியால் காதல் கைகூடி வர இருக்குது. இருப்பினும் கூட திருமண பேச்சுவார்த்தை இந்த ஜூலை மாத கடைசி வாரத்தில் வைத்து கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக கடினமாக உழைக்க வேண்டிய காலமாக இருக்கும். வரும் வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல விதமான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வருமானத்தில் இந்த ஜூலை மாதம் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும். திடீரென ஏதோ ஒரு வகையில் பண வரவு அல்லது வருமானம் அதிகரிப்பதால் கூட அதற்கான நிகரான செலவுகளும் வரக்கூடுங்க. அதே போல் நீங்களும் ஒரு சில விஷயத்திலலாம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் அப்படிங்கிறாங்க. அந்த கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிய முயற்சிகளை இந்த ஜூலை மாதம் முழுவதுமே நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இப்போதைக்கு என்ன வேலை செய்கிறீங்களோ அதையே தொடர்ச்சியாக செய்யுங்க. இந்த ஜூலை மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் தொடங்கலாம். அதே போல் முதலீட்டு வகையிலையும் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயமும் செய்ய வேண்டாம். பேச்சில் நிதானமும் பொறுமையும் ரொம்ப கவனமாக நீங்கள் கடைபிடிக்கணும். எந்த விதமான குறுக்கு வழிகளையும் பயன்படுத்தாதீங்க. சுக்கிரன் ஆட்சி பெற்று 12வது வீட்டில் சஞ்சரிப்பது 50% நல்ல பலன்களையும் 50% செலவுகளையும் ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. வீண் விரயங்களை தவிர்ப்பதற்கு அனைத்து செலவுகளையும் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது நல்லதுன்னு சொல்கிறாங்க. மேலும் ஜென்ம குரு சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக செலுத்தணும். வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது சராசரி நிலை முடிவுகளை அளிக்கக்கூடும். வாழ்க்கையின் பெரும்பாலான அம்சங்களில் சாதகமான விஷயங்கள் நடக்கும். ஆனாலுமே சில பிரச்சனைகள் அல்லது பலவீனங்கள் வாழ்க்கையின் சில அம்சங்களிலும் காணப்படலாம்.
இந்த மாதம் சூரியனின் பெயர்ச்சி முறையே முதல் மற்றும் இரண்டாவது வீட்டில் இருக்க போகுது. இதனால் இந்த இரண்டு நிலைகளுமே சூரியனுக்கு சாதகமாக கருதப்படாது. மேலும் மூன்றாவது வீட்டின் செவ்வாய் பெயர்ச்சி அப்படிங்கிறது மிக நல்ல மற்றும் சாதகமான சூழ்நிலையாக கருதப்படுது. அத்தகைய சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல விதமான அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்குங்க. மேலும் செவ்வாய் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை ஜூலை 28 வரைக்குமே தொடர்ச்சியாக தருவார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னர் முடிவுகள் பலவீனமாக இருக்கக்கூடும். புதனின் பெயர்ச்சி உங்களுடைய இரண்டாவது வீட்டில் இருக்குது. இது பொதுவாகவே உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொடுக்க வேண்டும். இருப்பினும் கூட ஜூலை 18க்கு பிறகு வக்ர நிலை காரணமாக புதன் அதன் சாதகத்தை சிறிது குறைக்க கூடுவார். குருவின் பெயர்ச்சி அப்படிங்கிறது மிக நல்ல நிலையில் இல்லை. அத்தகைய சூழ்நிலையில் குரு உங்களுக்கு கலவையான அல்லது சராசரி அளவிலான முடிவுகளை தர முடியுங்க. சுக்கிரன் பெயர்ச்சி பொதுவாகவே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சனியின் பெயர்ச்சியால் கலவையான பலன்களை எதிர்பார்க்கலாம். இறுதியில் முடிவுகள் சராசரி அளவை விட சற்று குறைவாக இருக்கக்கூடுங்க. ராகுவின் பெயர்ச்சி அப்படிங்கிறது அதிக அனுகூலத்தை தர முடியாது. ஆனாலுமே கேதுவின் பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாதம் நல்ல பலன்களை உங்களுக்கு நிச்சயமாக வழங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பணி பகுதிகளுக்கான சராசரி நிலை முடிவுகளை வழங்குதல். இதில் வேலை செய்பவர்கள் நல்ல பலன்களை பெற முடியும். மாணவர்கள் தொடர்ந்து கடினமாக உழைத்து நல்ல பலன்களை பெறுவாங்க. மாதத்தின் பெரும் பகுதி இல்லற வாழ்க்கையில் சாதகமான நேரத்தை குறிக்குதுங்க. காதல் உறவில் ஒருவரை ஒருவர் காதலித்தாலும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கும். வேலை பொறுப்புகள் அல்லது பிறர் காரணங்களால் ஒருவரைக்கொருவர் தூரம் இருக்கலாம். இருப்பினும் கூட இந்த நிலைமை கூட நீண்ட தூர உறவுகளில் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்லது என கருதப்படுதுங்க. மேலும் இந்த மாதம் உங்கள் திருமண விஷயங்களில் கலவையான அல்லது சராசரியான முடிவுகளை கொடுக்கும். இந்த மாதம் நிதி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். உடல் இயல்புக்கு ஏற்ப உணவு உண்ணுதல், யோகா பயிற்சிகள் செய்வதன் மூலமாக உங்கள் ஆரோக்கியத்தை உங்களால் சீராக வைத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் 3 மற்றும் 4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் சூரியன், புதன், குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி, ராகு, லாபஸ்தானத்தில் சுக்கிரன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் புதன் சஞ்சரித்தால் குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும். முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சி அனைத்துமே வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். உழைப்பு அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்கும். பணவரத்து தாமதப்படலாங்க. குடும்பத்தில் இருப்பவர்களின் வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு நீங்கள் வீண் பிரச்சனையில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வதும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு உண்டாகும். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு காரியங்கள் வெற்றிகரமாக தேவையான உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுக்கு முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிப்பது நல்லதுங்க. மேலும் மிருகசீரிஷம் 3 மற்றும் 4 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவங்க வேலைப்பளு குறைந்து காணப்படுவாங்க. எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றங்களும் கிடைக்குங்க. அதே போல் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இரக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி கிடைக்கும். பிள்ளைகள் மூலமாக இருந்து வந்த மன வருத்தம் நீங்கி அவர்களோடு சந்தோஷமாக வெளியே சென்று வருவீங்க. எல்லா காரியங்களுமே அனுகூலமாக நடக்கும். மனக்கவலை நீங்கி நிம்மதி கிடைக்கும். புனர்பூசம் 1, 2, 3 பாத நட்சத்திர அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீண் அலைச்சல், காரிய தாமதம் போன்றவை வரக்கூடும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக இருக்குங்க. உணர்ச்சி வசமாக பேசி மற்றவர்களை கவருவீங்க. எல்லாவற்றிலுமே எதிர்பார்த்த நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக இருந்து வந்த கஷ்டம் நீங்கள் போகுது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்துருந்த விஷயங்கள் நடக்க போகுதுங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா,
புதன்கிழமை நாட்களில் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வர வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய விதமான முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை பரிகாரமாக செஞ்சு பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவின் மூலயமா மிதனராசி என்பது நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முழுக்க என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.